ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நாம் படுகிறதான பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடும். நாம் தேவனிடத்திலே போய் அவரோடு கூட நாம் ஒரு நாள் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து மறுபடியும் இந்த பூலோகத்தில் வந்து இந்த பூலோகத்தை நாம் ஆளப்போகிறோம். Dear children of God, we are expecting a day in which we are all going to reign in this earth. When our Lord Jesus Christ comes back, He is going to reign in this earth for 1,000 years. It is going to be a millennium. We are all going to be kings and priests, and we are going to reign in this earth. That's the hope that God has revealed to us. இந்த உலகத்துல படுகிற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் அநித்தியமானவைகள். நித்தியமானது என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிறதான ஆளுகையின் அதிகாரம். We are going to receive the authority to reign. When you see in David's life, he was in the field, he was in the wilderness, he was taking care of his flocks. Nobody would have imagined that God will choose him to be the king of Israel. The same way, God is going to choose you and me to reign in this earth. தேவன் இந்த பூலோகத்தை ஆளும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நாம் இருக்கிறோம். பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் சொல்லும் பொழுது நம்மை ராஜரீக ஆசாரியர்கள் என்று அழைக்கிறார். We are called the royal priests. When Peter was fishing, God chose him to be the priest of God, the servant of God, to do ministry for God. The same way, God has chosen us to do His ministry. God has called us when we were going astray, and then God made us to be royal priests. நம்முடைய வாழ்க்கையில நாம் சாதாரண ஒரு மனிதர்களாக அலைந்து திரிந்தோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் இருந்தது. கர்த்தரோ நம்மை அழைத்து தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை ஆசாரியர்களாக மாற்றினார். இனியும் நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்க போகிறார். நாம் இந்த உலகத்தை ஆளப் போகிறோம். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த பாடலை நாம் பாடுகிறோம் பரலோகத்துல. அதுதான் உண்மை. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினீர். உமக்கு நன்றி. நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் பார்வையிலே நாங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் உம்முடைய பார்வையிலே நாங்கள் விலையேற பெற்றவர்கள். நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இந்த பூலோகத்தை அரசாளுவதற்கு நீர் எங்களை அதிகாரப்படுத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தை ஆளப்போகிறோம். உலகத்திலே உமக்காக அநேக காரியங்களை சாதிக்க போகிறோம். உடைய பிள்ளைகளாகிய எங்களை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.